பீகாரில் தேர்தல் ஆணையம் நடத்திய மேஜிக். எப்படி நீங்க ஏதோ சாதியை ஒழிக்க பெரியார் கஷ்டப்பட்டாரு, அம்பேத்கர் கஷ்டப்பட்டாருங்கிறீங்க. தேர்தல் ஆணையம் ஒழிச்சிருச்சுங்க. ஒரு செகண்ட் எல்லா ஜாதியும் சேர்த்து ஒரே வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு இவங்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமை இருக்கு அப்படி. இவங்க எல்லாம் யாரு, இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. 107ஆம் நம்பர் வீடு. இந்த 107ஆம் நம்பர் வீட்டுல இப்படி 3 மதங்களும் 16 சாதிகளும் கலந்து இருக்கிறதே, இது குறித்து ஏதாவது விளக்கம் நீங்க கொடுக்க முடியுமா? இல்ல அந்த குடும்பம் எத்தனை ஆண்டு காலமா இப்படி சாதி மறுப்பு மத மறுப்பு பண்ணிருப்பாங்க? அப்ப கடந்த தேர்தலே பண்ணிருப்பாங்கல்ல. கடந்த தேர்தல் ரிசல்ட்ல இப்படி 107ஆம் நம்பர் வீட்டுல இப்படி மத கலப்பு சாதி கலப்பு செஞ்ச புரட்சிகர குடும்பம் இருக்குங்கிறத ஏன் சார் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணல? இப்ப நடந்த மக்களவை தேர்தலில் சொல்லியிருந்தா கூட பீகாரை கொண்டாடி இருப்போமே. இங்க பலர் தமிழ்நாடு தான் முற்போக்கான மாநிலம், பீகார் கவு பெல்ட், இந்துத்துவா பெல்ட், அங்க தமிழ்நாடு அளவுக்கு வளர்ச்சி இல்லைன்னு சார் நானே நம்பிக்கிட்டு இருந்தேன் சார். ஆனா இவ்வளவு பெரிய முற்போக்கான மாநிலம்னு நமக்கு தெரியவே இல்லையே.